டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் மிரர் டெக்ஸ்ட் அனிமேஷன். வாங்க பார்க்கலாம். நியூ காம்ப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்புறமா டெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூ டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் மிரர் சொல்லிட்டு. இந்த மிரரை வந்து நம்ம ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மிரர் டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு 3 மேலே மூவ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரீ கம்போஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து நான் உருவாக்கிக்கிறேன். இந்த லேயர் தான் அந்த மிரர் எஃபெக்டை கொடுக்கும். போட்டுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மிரர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டை வந்து இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு 90 டிகிரி கொடுக்குறேன். 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இப்போது நான் வந்து அந்த மிரருக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டுட்டு இப்போ வந்து இந்த மாஸ்க்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபெதர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஃபெதர் தான் வந்து அந்த எஃபெக்டை கொடுக்கும். இந்த ஃபெதரில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஃபெதரை போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் நான் வந்து ஒரு மாஸ்க் வந்து போட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து அனிமேட் பண்ண போகிறேன். அனிமேட்டில் போயிட்டு பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒய்யில் மட்டும் இந்த மிரர்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து பாட்டமில் ஒய் பொசிஷனில் கீழே வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். இப்போது மூவ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து நான் பொசிஷன் வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைனாக்கா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து டைம் வச்சுட்டு இப்போ ஒய் வந்து நான் 0 ஆக்கிக்கிறேன். 0 ஆகணுன்னு மேலே வந்துடும். எஃபெக்ட்டு எப்படி வருதுன்றது புரியும்ல உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த 2 டைம் இது செலக்ட் பண்ணி F9 கொடுத்து அதை வந்து ஸ்மூத் ஆக்க போகிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போது நமக்கு வந்து எஃபெக்ட் வருது, ஆனால் சீக்கிரமாகவே வந்துடுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு இப்போது டைமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் லென்த்தாக வச்சுட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஃபிட்டு வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் இது. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.